Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். February 2025 எக்ஸாமினேஷன்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓபன்ல இருக்கு. உங்களுக்கு February 15 வரை தான் டைம் இருக்கு. வித் ஃபைனோட பாத்தீங்கன்னா February 15, வித்தவுட் ஃபைனோட பாத்தீங்கன்னா February 12 வரை தான் டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள வந்து நீங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டிகிரி ஃபீஸ் வந்து ஷோ ஆகுது அப்படினு சொல்லிருந்தீங்க. நீங்க ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர்ல இருக்கீங்க அப்படினா நீங்க டிகிரிக்கும் சேர்த்து தான் வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கான்வகேஷன் எதுவுமே வைக்க மாட்டாங்க. டிகிரி வந்து போஸ்டல்ல அனுப்பி வச்சிருவாங்க. சோ ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டருக்கு மட்டும் டிகிரி அமௌண்ட் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் முக்கியமானது பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலுக்குள்ள போகும்போது ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டியூன்னு வருது. அது போல வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ யாராச்சும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாமல் பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ட்டல் வந்து ஷோ ஆகாது. எப்போ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணி முடிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இது போல் எக்ஸாம் ஃபீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பே பண்ணீங்க, ஒரு 2 days முன்னாடி தான் பே பண்ணீங்க, நேற்று தான் பே பண்ணேன், இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ 1 or 2 days உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி இது போல் எக்ஸாம் ஃபீஸ் பேஜ் வந்து வந்துடும். ஸோ டியூஷன் ஃபீஸ் பெண்டிங் வச்சிருக்கவங்க நீங்கள் பே பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டாங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட் வரை நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 month டைம் இருக்குது. அதுக்குள்ளே பொறுமையாக எழுதி நீங்கள் அசைன்மெண்ட்டை பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கரெக்டான ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொன்னது புக்ஸ் வந்து அனுப்பவே இல்லை, புக்ஸ் இல்லாமல் எப்படி எழுதுறது இது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நியர்பை ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு புக்ஸுக்கு என்கொயரி பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ESLM அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட் லாகின்லேயே பார்த்தீங்கன்னா ESLM அப்படின்னு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட PDF மெட்டீரியல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரீ ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, நான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டேன்னா இல்லையா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வெப்சைட்டில் ரீ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். லாகின்லேயே அந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பே பண்ணலன்னா இங்கே நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் இமீடியட்டாக வந்து ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது, எங்கள் பேட்சுக்கு இல்லை இது போல் வந்து சில சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா வித் டேட்டோட தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ எந்த எக்ஸாம் என்ன டேட்டில் இருக்குது நீங்கள் ஹால் டிக்கெட்டை பார்த்து கூட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.